வணக்கமில்லை. தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை அருகே முண்டாசு புறவடை பகுதியை சேர்ந்தவர்தான் பாலச்சந்தர், வயது 30. இவருடைய மனைவிதான் பிரியா, வயது 24. இந்த தம்பதிகளுக்கு யஸ்வந்த் வயது 6, தர்ஷன் வயது 4 என்ற 2 மகன்கள் உள்ளனர். கணவன் மனைவி 2 பேருமே ஓசூரில் இருக்கக்கூடிய வெவ்வேறு நிறுவனங்களில் வேலை பார்த்துட்டு வராங்க. இதில் பாலச்சந்தர் அங்கேயே தங்கி வேலை பார்த்துட்டு வராரு. பிரியா மட்டும் தினமும் கம்பெனி பஸ்ஸில் வேலைக்கு சென்று வந்துட்டு இருக்காங்க. நேற்று பள்ளி விடுமுறை என்பதால் ஜஸ்வந்தும் தர்ஷனும் அவங்க வீட்டு அருகே இருக்கக்கூடிய ஒரு மரத்தடியில் விளையாடி கொண்டிருந்தாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே அந்த 2 சிறுவர்களுமே மாயமானதை கண்டு அவருடைய பாட்டியான ஜெயா திடுக்கிட்டுள்ளார். இதனால் தன்னுடைய பேரன்களை பல இடங்களில் தேடியுள்ளார். உறவினர்களுடன் தேடும்போது தான் அந்த வீட்டிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காட்டுப்பகுதியில் பாறையின் இடுக்கே தர்ஷனும் யஷ்வந்த் 2 பேருமே இரத்த வெள்ளத்தில் காயங்களுடன் கிடந்துள்ளனர். இதையடுத்து 2 பேரையுமே உடனடியாக மீட்டு தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் 3 வயது சிறுவனான தர்ஷன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். ஜஸ்வந்துக்கு மட்டும் தற்போது தொடர்ந்து தீவிரமான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து தகவல் அறிந்த அதியமான்கோட்டை போலீசார் தனிப்படைகள் அமைத்து விசாரணை நடத்தினார்கள். அதில் பக்கத்து வீட்டில் வசித்து வந்த உறவினரான திருமணமாகாத லாரி டிரைவரான வெங்கடேசன், வயது 27 என்பவருடன் பிரியாவுக்கு பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் தகாத உறவாக மாறியிருக்கிறது. இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர். இதனிடையே குழந்தைகள் இருப்பதை காரணம் காட்டி வெங்கடேசனிடம் நெருங்கி பழகுவதை பிரியா தவிர்த்து வந்திருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த வெங்கடேசன் நேற்று வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த பிரியாவின் குழந்தைகளை காட்டுப்பகுதிக்கு கடத்தி சென்று தர்ஷனை பாறையில் அடித்து கொலை செய்துள்ளார். மேலும் 2வது குழந்தையான ஜஸ்வந்தையும் கல்லால் தாக்கியிருக்கிறார். அதில் காயமடைந்த சிறுவன் மயங்கியதால் அவனும் இறந்துவிட்டான் என கருதி கையில் கொண்டு சென்ற மிளகாய் பொடியை நாய் மோப்பம் பிடிக்காமல் இருப்பதற்காக அங்கு சுற்றி தூவிவிட்டு சென்றிருக்கிறார். அப்படியே விட்டு வெங்கடேசன் மீண்டும் எதுவும் நடக்காதது போல தன்னுடைய வீட்டிற்கு திரும்பி வந்திருக்கிறார். இதையடுத்து வெங்கடேசனை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்.